ஹலோ, வணக்கம் 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 மை டியர் நீட் ஆஸ்பரன்ஸ். என்னையா எல்லாரும் தயாரா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் செஷன். ஏன்னா நம்ம நீட் ரிசல்ட்ஸ் நேற்று தான் வந்துருந்துச்சு. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ saw your ரிசல்ட்ஸ். நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் யூ. ஸோ உங்களோட ஸ்கோர் if it is not what you expected or you are not able to get a government medical college seat, then கண்டிப்பா பசங்களா நிறைய பேர் drop பண்றத பத்தி யோசிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிகாஸ் இந்த வீடியோல I am going to talk about a special batch, நம்மளோட நீட் வெற்றி பேட்ச் ஃபார் droppers. ஸோ நீங்க அடுத்த வருஷம் 2026ல நீட்டை எழுத போறீங்கன்னா தென் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. I'll keep it very short. பசங்களா ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வருஷம் நீட் பேப்பர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் அண்ட் அடுத்த வருஷமும் டிஃபிகல்ட்டி சிமிலராக தான் இருக்கும். டிஃபிகல்ட்டி குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை பசங்களா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸுமே இந்த வருஷம் எக்ஸாம் எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த வருஷம் டஃப்பாக இருந்துச்சுனால எல்லாருமே தேல் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ஃபார் ஹார்டர் பேப்பர்ஸ். ஸோ கண்டிப்பாக காம்படிஷனு, பசங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், பசங்களோட கான்செப்சுவல் கிளாரிட்டி வில் பி மச் பெட்டர் இன் த நெக்ஸ்ட் இயர் பேப்பர் ஆல்சோ. ஸோ அப்போ நேச்சுரலாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற பாடி பேப்பரை டஃப் தான் ஆக்குவாங்க. எய்தர் இந்த வருஷம் மாதிரியே இருக்கும், இல்லை இந்த வருஷத்தோட கொஞ்சம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அதனால யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட், லெட் தட் சிங்க் இன் டு யுவர் ஹெட் ஸோ தட் யூ ஆர் வெல் ப்ரிப்பேர்ட் மென்டலி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிலே நம்ம மென்டலாக தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இதே டஃப்னஸ் இருந்தால் நான் எழுத மாட்டேன் சார் சொல்கிறாங்க. அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? பிகாஸ் ஐ நோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் மெசேஜ் மீ சேயிங் தட், சார் நான் நீட் ட்ராப் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் இதே மாதிரி அடுத்த வருஷம் கேட்டாங்கன்னா வாய்ப்பே இல்லை சார், நான் எழுத போகிறது இல்லை, என்ன கிடைக்குதோ நான் சேர்ந்துடுறேன். ஸோ அதனால் ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி வெரி கிளியர் அபவுட் தட் பசங்களா. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் நல்லா புரிஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தென் திஸ் கோர்ஸ் இஸ் ஃபார் யூ. அண்ட் இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபாய், அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் 3000 ஃபார் த என்டையர் இயர். ஸோ உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்கள் ஏரியாவில் இல்லை உங்கள் சரௌண்டிங்ஸில் யாராச்சும் நீட் ட்ராப் பண்ணும், வீட்டிலே இருந்து படிக்கிறாங்க, எதுவுமே ரிசோர்ஸே இல்லைன்னா கண்டிப்பாக இதை அவங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த கோர்ஸில் like I said, you will have the best teachers in Tamil. So teachers எல்லாம் தமிழ்ல நான் எப்படி பேசணும் இப்போ அதே மாதிரி தான் they are going to teach and it is just 3000 for the entire year. ஒரு வருஷம் ஃபுல்லா நீ நீட் அடுத்த வருஷம் எழுதி முடிக்கிற வரைக்கும். ஓகே, ஸோ இதான் நீட் வெற்றி பேட்ச் 1 year course for droppers and 12th standard students. ஸோ இந்த பேட்சை 12th students கூட யூட்டிலைஸ் பண்ணலாம் and mainly droppers can make the most out of it. ஸோ இந்த பேட்ச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தங்கிலீஷ்ல தான் they will teach. இப்போ நான் எப்படி பேசுறேன்னு அதே மாதிரி. ஸோ கிளாஸ் 12th-க்கும் ட்ராப்பர்ஸ்க்கும். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்துலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ரிசல்ட் திஸ் இயர் ஃப்ரம் அவர் ஆன்லைன் ப்ரோக்ராம். ஸோ வேதாந்த் got 625 and one of the highest marks in physics. ஆல் இந்தியாவில் எந்த பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு இந்த வருஷம்? Can anybody tell that in the chat? Akash, live தான் Akash. என்ன டவுட் இருந்தாலும் சொல்லு. I'll try to help you. Rajini, that's the spirit Rajini. நல்லா படி. Like I said, daily 5-6 hours effort போடு and கொஞ்சம் டஃப்பானதை தைரியமா ஃபேஸ் பண்ணு. ஓகேவா? Don't settle for easy questions. Go tougher, harder. Because that's what will help you stand out from the majority. Okay? ஸோ இந்த வருஷம் எந்த செட் டஃபா இருந்துச்சு? முகேஷ் அண்ட் சாய் அப்சல்யூட்லி ரைட். பிசிக்ஸ் வாஸ் டஃபஸ்ட். அண்ட் நம்ம தலைவர் பாத்தீங்களா, பிசிக்ஸ்ல he got 99.99. ஓகே, அண்ட் யூ நோ he is biology olympiad gold medalist, இன்டர்நேஷனல் பயாலஜி ஒலிம்பியாடோட கோல்ட் மெடலிஸ்ட். ஸோ இவங்கலாம் வேதாந்துல வந்து லாஸ்ட் 3-4 இயர்ஸா படிக்கிறாங்க. So he is in our 3 years program. Vedant Sakre, then we have Shravani 2 years, அப்புறம் சௌவிக், then Daksha. இவங்கெல்லாம் எங்களோட படிச்சவங்க for the last 3-4 years ஆன்லைன்ல. அண்ட் இதான் எங்களோட டாப் ரேங்க்ஸ். அதே போல
next year I hope some of you will be here. Slowly we are nearing பசங்களா. நான் வந்து போன வருஷம் சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ரேங்க் செலெக்ஷன் ஆகுது வரணும்னு. அண்ட் இந்த வருஷம் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இயர் I will slowly start seeing some of your faces here. I strongly believe in it. Okay, so இந்த நீட் வெற்றி பேட்ச் வந்து நெக்ஸ்ட் இயர் டிராப் பண்ணலான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஸோ இதுல என்ன சார் இருக்கும்? ஸோ உங்களுக்கு லைவ் இன்டராக்டிவ் கிளாஸ் இருக்கும் பசங்களா. லைவ்னா இதே மாதிரி இப்போ நான் வந்து செஷன்ல பேசிட்டு இருக்கேன், நீங்க சாட்ல லைவா இருக்கீங்க. ஸோ இப்படிதான் கிளாஸஸ் நடக்கும். இதே மாதிரி டீச்சர்ஸ் நின்றுட்டு இந்த மாதிரி ஸ்கிரீன்ல டீச் பண்ணுவாங்க எல்லா கான்செப்ட்ஸும். ஏன்னா நான் சொன்னேன்ல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மெயினா கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறது நல்லது. ஓகே, யூ நோ மோர் யூ கேன் மக் அப். சி மக் அப் கெமிஸ்ட்ரிக்கு வேணா கொஞ்சம் இடத்துல உதவுண்டா, லைக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அங்கெல்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும். பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஈவன் பிசிக்ஸ் ஃபுல்லாவே யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது வி வில் ஃபோக்கஸ் ஆன், தட்ஸ் வாட் வி ஆர் வெரி குட் அட். ஸோ வேதாந்தில் நான் ஒன்று கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும்னா the conceptual understanding will be for sure the priority. அது வந்து நீ யூடியூப் வீடியோஸ்லேயே பார்த்துருப்ப. when you ஈஸியான கான்செப்ட்னா கூட அழகா புரிய வைக்கிறது, that is a special quality of Vedantu teachers. உங்களுக்கு அது கிடைக்கும் இந்த பேட்ச்ல. அண்ட் கிளாஸ்க்குள்ளே டவுட் சால்விங் உண்டு. ஏன்னா இப்போதான் நிறைய பேர் புரிஞ்சு படிக்க போறீங்க. நீங்க எப்படி படிச்சீங்கன்னு தெரியல எனக்கு. மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக்ஸ் வீக்கா இருக்கலாம், ஃபவுண்டேஷன் இல்லாம ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிருப்பீங்க. நீட் எக்ஸாம் முந்தின நாள் வந்து சம்மரி படிச்சிருப்பாங்க. ஓகே, சம்மரி படிச்சிருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் பண்ணிருப்பீங்களே. நானும் சில எக்ஸாம்க்கு அப்படி படிச்சிருக்கேன். ரொம்ப நேரம் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியில வந்து we study the summary, right, so to survive the exam. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அட்டர் வேஸ்ட் இந்த காலத்தில். ஸோ அப்போ நீ இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டவுட்ஸ் வரும். இப்போ நீ புதுசாக படிக்க போற இல்லையா, நீ இவ்வளோ நாள் படிச்சதை விட்டுட்டு இப்போ நீ புதுசாக உண்மையிலே புரிஞ்சு படிக்கலான்னு யூ ஆர் கோயிங் டு கிவ் வெயிட்டேஜ் டு கான்செப்ட்ஸ். ஸோ அப்போ டவுட் நிறையா வரும். ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் இங்கே இப்படி வருது, ஏன் இப்படி வரக்கூடாதா, இது வரலாமே, அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் யுவர் டீச்சர்ஸ் வில் கிளாரிஃபை இன் த கிளாஸ். அண்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ரீப்ளேஸ்ல டவுட் கேட்கலாம். ஓகே, ஸோ பார்ட்டிசிபேட் லைவ் குவிசஸ், கிளாஸ்க்குள்ளே கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நிறைய பேர் யூ வுட் ஹவ் சீன் மை செஷன்ஸ், ரைட்? ஸோ வீக் குவிஸ்லாம் நான் கண்டக்ட் பண்ணியிருப்பேன்ல, அது மாதிரி கிளாஸ்க்குள்ளேயே குவிஸ்லாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல தத்வா புக் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிரும். தத்வா புக்ஸ்னா வேதாந்தோட ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் இருக்குல்ல, வேதாந்தோட ஸ்டடி மெட்டீரியல், இதுல வந்து உங்களுக்கு பிடிஎஃபா ஆன்லைன் சாஃப்ட் காப்பி உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும் இந்த பேட்ச்ல. அப்புறம் டெய்லி உங்களுக்கு பேட்ச்ல அசைன்மெண்ட். இன்னைக்கு கிளாஸ் நான் டீச் பண்றேன், லெட்ஸ் சே இன்னைக்கு நான் பிசிக்ஸ் நடத்துறேன், ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ். நிறைய பேர் கஷ்டப்படுறது அதான், கரெக்டா? ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் வந்து டஃப்பான டாபிக். வேற என்ன டஃப்? வேவ் ஆப்டிக்ஸ். வேற என்ன டஃப்? இந்த ரெசல்யூஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப், வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ், அப்புறம் செமிகண்டக்டர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ். இதெல்லாம் தான் பசங்க ஸ்ட்ரகிள் பண்ற டாபிக்ஸ். கரெக்டாடா? டேய், நானும் இதே ஜர்னி தான் கடந்து வந்தேன். ஏன்னா இந்த டாபிக்ஸ்லாம் யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் தேர் ஆல் வெரி ஹெவி இன் கான்செப்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த டாபிக்ஸ்லாம் யூ வில் கெட் அசைன்மெண்ட்ஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். இன்னைக்கு நான் வந்து செமிகண்டக்டர்ஸ் டீச் பண்றேன்னா அதை பேஸ் பண்ணி அசைன்மெண்ட் உனக்கு வந்துடும். அது பாட்டி வந்துகிட்டே இருக்கும் டெய்லி. ஸோ அசைன்மெண்ட் நீ வந்து டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லை அங்கே நீ வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். அப்புறம் அனாலிசிஸ். பசங்களா, டெஸ்ட் தான் பிக்கெஸ்ட் ரீசன் why droppers should take help of a coaching. என்னோட பிக்கெஸ்ட் மோட்டிவேட்டர் ஃபார் droppers taking help is test. ஏன்னா நீ வீட்டிலே தனியா படிச்சினா நீ நினைச்சிட்டு இருப்ப நீ வந்து பயங்கரமா படிக்கிற. உங்க அப்பா அம்மா நினைப்பாங்க, சார் என் பையன் டிராப் பண்றான், நானும் பயந்துட்டு இருந்தேன், அவன் கேஷுவலா இருந்துருவான், விளையாட்டுத்தனமா இருப்பான்னு. ஆனா ரூம்குள்ள உட்காந்து 8 to 10 hours தினமும் படிக்கிறான் சார், வெளியே மாட்டான், அண்ட் உண்மையாலே படிக்கிறான். பட் ஆனா பசங்களா, unless you test yourself you will never know. நீ ஒரு டெஸ்ட் எழுதுனாதான் மற்றவங்களை காட்டிலும் நீ எங்க நிக்கிறேன்னு உனக்கு தெரியும். ஓகே, அதர்வைஸ் யூ வில் திங்க் நீ வந்து பயங்கரமா படிக்கிற, புரிஞ்சு படிக்கிற, சால்வ் பண்ற. பட் ஆனா
டெஸ்ட் வச்சாதான் உனக்கு நீ படிக்கிறது என்னன்னு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து கண்ணாடி மை. டெஸ்ட் வந்து உன் கண்ணாடி மை. இட் வில் ஷோ ஹூ யூ ஆர். உன் மேல இருக்க நெகட்டிவ்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் இட் வில் எக்ஸ்போஸ். ஓகே, ஸோ தட் இஸ் சம்திங் விச் யூ ஹேவ் டு டூ. ஸோ டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசன் வெறும் டெஸ்ட்டுக்காகவே நீ கேன் டேக் ஹெல்ப். ஓகே, மஸ்ட் பசங்களா. காட் இட். அண்ட் வேதாந்தோட டெஸ்ட்ல யூ வில் கெட் யுவர் ஸ்கோர். 720க்கும் ஸ்கோர் எவ்வளோ, பிசிக்ஸ்ல நீ எவ்வளோ, கெமிஸ்ட்ரியில நீ எவ்வளோ, பயாலஜில எவ்வளோ, உன்னோட மற்ற பசங்க எதுல அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருவாங்க. நீ என்ன பண்ண, எதுல ஸ்ட்ராங், எதுல வீக்கு, they'll tell you how to overcome your weakness. அண்ட் இந்த பேட்சுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு டெலகிராம் குரூப் இந்த பேட்ச் பசங்களுக்கு மட்டும், வேர் டீச்சர்ஸ் வில் சென்ட் மோட்டிவேஷன், கிளாஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த டெலகிராம் குரூப்ல கிடைக்கும். அண்ட் இந்த டெலகிராம் குரூப்ல டாப்பர்ஸோட பிக்சர்ஸ்லாம் வரும். ஸோ இந்த பேட்ச்ல டெஸ்ட் நாங்கள் வைப்போம்ல, அந்த டெஸ்ட்ல நீ நல்லா பண்ணினா உன்னோட பேர்லாம் வரும். எல்லா டெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம். பாத்தியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எக்ஸலன்ட் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நேம்லாம் போட்டு we will share to encourage those who are doing well in the tests. Okay, and replace நீங்க பார்க்கலாம். ஏன்னா இது ஆன்லைன், இது வந்து யாருனாலும் ஜாயின் பண்ணலாம். நீ தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும், சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், கன்னியாகுமரி, பாண்டிச்சேரி, wherever you are, you can still use it. Even if you are from Middle East, even if you are from Malaysia or Singapore, you can still watch this if you want to learn in Tamil. ஏன்னா ரெக்கார்டிங்ஸும் கிடைக்கும் பசங்களா. நிறைய பேர் வந்து சார் எனக்கு ஸ்கூல் லேட்டா முடியுது, என்னால லைவ் பார்க்க முடியல. லைவ் பார்க்க முடியாட்டி கூட உனக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். அடுத்த வருஷம் நீ எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் உனக்கு எல்லா ரெக்கார்டிங்ஸும் இருக்கும். ஸோ இந்த பேட்ச்ல ஆல் த ரீப்ளேஸ் வில் பி அவைலபிள் until you finish your NEET exam next year. ஸோ இந்த பேட்சோட புது என்ட்ரி பாயிண்ட் என்னது பசங்களா? இந்த பேட்ச் போயிட்டு இருக்கு, நீங்க நடுவுல தான் ஜாயின் பண்றீங்க. இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஐ திங்க் 1 month பேக் ஆர் 20-30 days பேக். ஸோ இந்த பேட்சை நீங்க நடுவுல தான் சேர போறீங்க. ஸோ பழைய கிளாஸஸ்லாம் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த பேட்சோட என்ட்ரி பாயிண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணா யூ கேன் ஜாயின். டுமாரோ இஸ் த என்ட்ரி பாயிண்ட். ஸோ இன்னைக்கு சேர்ந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். 16th June. ஸோ இந்த பேட்சோட டீடைல்ஸ்லாம் சொல்றேன். பயாலஜில டோட்டலா 130 செஷன். ஏன்னா பயாலஜி தான் பெருசு. ஏன்னா பாட்னி இருக்கு, ஜுவாலஜி இருக்கு. ஓகே, பாட்னி இருக்கு, ஜுவாலஜி இருக்கு. ஸோ அதனால பயாலஜில மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஷன்ஸ். கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் 100. ஓகே, ஒரு நாளைக்கு 2-3 செஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பேட்ச் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிராப்பர்ஸ்க்கும். ஓகேவா? ஆனா டைமிங்ஸ் வந்து 4:30 to 10, 4:30 to 6, 6:30 to 8, 8:30 to 10. ஸோ 3 ஸ்லாட்டு. ஆனா கண்டிப்பா 2 ஸ்லாட்ல கிளாஸ் இருக்கும். ஓகேவா? 3 ஸ்லாட்டு. ஆனா கண்டிப்பா 2 ஸ்லாட்ல கிளாஸ் இருக்கும். 4:30 to 6 ஒரு ஸ்லாட்டு, 6:30 to 8 ஒரு ஸ்லாட்டு, 8:30 to 10 ஒரு ஸ்லாட். ஸோ 3 ஸ்லாட்ஸ்ல ஏதாச்சும் 2 ஸ்லாட் கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். யூஸ்வலா 6:30 to 8, 8:30 to 10. Usually the classes are 6:30 to 8 and 8:30 to 10. எல்லாமே லைவ் ஆன்லைன் பசங்களா. உங்க போன், லேப்டாப்ல எந்த ஐடியில, எந்த இமெயில் ஐடி, போன் நம்பர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ, லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். வீடியோ கீழே லிங்க் இருக்கு. எந்த ஐடி, எந்த போன் நம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணி யூ ஆர் பையிங் த கோர்ஸ், அதே ஐடி, அதே போன் நம்பர்ல லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் நாளைக்கு காமிக்கும். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி வேற டீச்சரா சார்? ஆமாம் பசங்களா, தட்ஸ் அனதர் வெரி வெரி குட் நியூஸ். ஏன்னா ஜுவாலஜி பாத்தீங்கன்னா யூ ஹாவ் அப்துல் சார். அவர் வந்து மதுரையில he is the HOD, he is the head, academic head. அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் ஜுவாலஜி. பாட்னிக்கு கௌஷிக் சார். ஸோ கௌஷிக் சார் வந்து he is an expert in botany. அவர் வந்து நிறைய ஸ்டேட்டஸே வந்து ட்ரீஸ், பிளான்ட்ஸ்லாம் பத்தி அவர் பேசுவாரு. அண்ட் லைவா கிளாஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொண்டு வருவாரு. ஏன்னா அவரு இங்க சென்னையில தான் இருக்காரு, அண்ணா நகர்ல. ஸோ நானும் அவரும் சேர்ந்து ஒரு பேட்ச் டீச் பண்ணோம். ஸோ அவர் கிளாஸுக்கு லைவாவே கொண்டு வருவார். ஓகே, டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டீச்சர். யூ வில் மீட் ஆல் ஆஃப் தெம். ஓகே, ஸோ இதான் நம்ம ஸ்கெடியூல் பசங்களா. ஐ ஹவ் டோல்ட் யூ. அண்ட் இதான்
this is the price. ஸோ நீட் வெற்றி ரெண்டுமே ஒரே இதுதான். இதுல என்ன வித்தியாசம்னா இதுல புக்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு வரும். சார் எனக்கு புக்ஸ் வந்து எனக்கு வேணும் சார், நான் வந்து கம்ப்யூட்டர்ல படிக்க மாட்டேன், எனக்கு வந்து புக்கா கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ புக்கா வேணும்னா யூ கேன் கெட் காம்போ. இல்லை எனக்கு புக்லாம் வேணாம் சார், எனக்கு வந்து பிடிஎஃபே போதும், நான் வந்து கம்ப்யூட்டர்லேயே படிச்சுக்கிறேன். ஏன்னா பசங்களா கிளாஸும் லைவு, கிளாஸும் நீ கம்ப்யூட்டரில் பார்ப்ப, சால்விங்கும் நீ கம்ப்யூட்டரில் பார்ப்ப. அது உனக்கு ஓகேனா யூ கேன் கெட் திஸ். ஓகே, பட் இஃப் யூ ஃபீல் அது ரொம்ப கண்ணுக்கு ஸ்ட்ரெயின், ரொம்ப நேரம் நான் ஃபோனே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா யூ கேன் கெட் த புக்ஸ். தீஸ் டூ ஆர் அவைலபிள். அண்ட் இந்த ப்ரைஸை பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆயிருப்பீங்க. ஸோ இது வந்து இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நாங்கள் குறைச்சிருக்கோம். அண்ட் லைக் ஐ செட், திஸ் இஸ் ஃபார் ஃபுல் இயர். என்னடா சந்தோஷமாடா, சாட்ல ஒரு ஃபயர், ஒரு ஏடி ஸ்கொயரை போடுங்கடா, ஒரு உற்சாகமே இல்லை. ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஹாப்பி. ஏன்னா இந்த பேட்ச் வந்து வி ஸ்டார்டட் ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் அ லாட் ஆஃப் லவ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, கண்டிப்பாக எங்களுக்கும் ஆசை நீங்களாம் நல்லா படித்து தெரிக்க விடணும் நெக்ஸ்ட் இயர். பட் ஆனால் லைக் ஐ வாண்ட் யூ பிஃபோர், இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட் பசங்களா. யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் தட். ஸோ அதுக்கு நாங்கள் உனக்கு அசிஸ்ட் பண்ணுறோம், வில் கிவ் யூ. அண்ட் த ஒர்க்கிங் இஸ் யோர்ஸ். எஃபர்ட் உனக்காக நான் வந்து படிக்க முடியாதுடா, உனக்காக நான் எழுத முடியாது, அதை மட்டும் நீ பண்ணணும். பட் ஆனால் உனக்கு என்ன தேவையோ, கண்டென்ட்டு, திங்கிங், கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங், கிளாரிட்டி, ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் வில் ப்ரொவைட். டெஸ்ட்டு, நீட் லெவலில் நல்ல டெஸ்ட்டு, டஃப்பான டெஸ்ட்டு எல்லாமே வில் கண்டக்ட். பட் ஆனால் இந்த டீச்சர்ஸ்லேருந்து கிராஸ் பண்ணப்பாரு. ஏன்னா எல்லாருமே லைக் ஐ செட் த டாப் டீச்சர்ஸ். கெமிஸ்ட்ரி வந்து சரவணன் சார், அவர் வந்து ஐஐடியில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு கெமிஸ்ட்ரியில். ஐஐடியில் பிஹெச்டி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அண்ட் அவர் வந்து தமிழில் சொல்லி தருவார் உங்களுக்கு, எல்லாருமே தமிழில் சொல்லி தருவாங்க. இட்ஸ் அ தமிழ் பிளஸ் இங்கிலீஷ், தங்கிலீஷ் பேட்ச். அண்ட் தென் ஃபிசிக்ஸ்க்கு சிவா சார். யூ ஹாவ் அன் எக்ஸலண்ட் டீச்சர்ஸ் டீம், ஸோ யூட்டிலைஸ் இட். அண்ட் லைக் ஐ செட், இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். அண்ட் யூ கேன் கிளிக் ஆன் இட், யூ கேன் ஜாயின் த கோர்ஸ். நாளைக்கு ஆரம்பிக்குது, ஸோ டோன்ட் டிலே டூ மச். I want you to attend tomorrow's class if you are serious about it. Okay, so all the very best. And next year, like I said, hopefully I should see all of you in your dream GMC or any medical college for that matter. Okay, GMC kadcha super. ஏன்னா அப்பா அம்மாக்கு செலவு கொஞ்சம் கம்மியாகும், because GMC fees is very less பசங்களா. So try for a government medical college, MMC, Stanley, அந்த மாதிரி டாப் காலேஜஸ் aim பண்ணுங்க. Okay, take care, love you all, see you in the next one, bye bye.